ஸோ இப்போ எந்த மாதிரி கேம்பெயினாலும் அந்த சர்வீஸ் பிஸ்னஸ் என்னன்ட்டு எடுத்துக்கிட்டு அதோட கீவேர்ட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஒரு நோட் பேட் எடுத்துக்கிறோம். அட்லீஸ்ட் ஒரு 10 கீவேர்டு வரைக்கும் எடுத்தால் நல்லது. ஓகே, உங்களுக்கு எப்படி நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்ட்டு எக்ஸாக்டாக இருக்க தேவையில்லை. ஓகே, ஜஸ்ட்டு நம்ம பிஸ்னஸுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் போதும். இதை எடுத்துக்கிட்டு இப்போது கேம்பெயினில் டூல்ஸில் பிளானிங்கில் கீவேர்ட் பிளானர் போகிறோம். ஓகே, டூல்ஸில் பிளானிங்கில் கீவேர்ட் பிளானர் இங்கே கிளிக் பண்ணிட்டு இங்கே கீவேர்ட்ஸ் இங்கே என்டர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ லொக்கேஷன் வந்து இது மாற்றிட்டு இந்தியா பதிலாக கோயம்புத்தூர்னு போட போகிறோம். இப்போ இதில் ஃபோக்கஸ் இப்போ கோயம்புத்தூர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு கீவேர்ட்ஸ் வருது இங்கே எல்லாமே. ஆனால் இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் வரணும்னா சர்ச் வால்யூம் கம்மியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. என்னது சர்ச் வால்யூம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் வரும். எதுக்குன்னா நம்ம ஹோல் இந்தியா செலக்ட் பண்ணுறது வேற, வெறும் கோயம்புத்தூர் பர்டிகுலர் லொக்கேஷன் செலக்ட் பண்ணுறது வேற. யூஎஸ்ல நிறைய லொகேஷன்ஸ்ல வந்து சர்ச் வால்யூம்ஸ் கிடைக்காது. அதனால வந்து இது ஒரு ப்ராப்ளம். ஆட்ஸுக்கு ரன் பண்றதுல கன்வர்ஷன் பர்சன்டேஜ் நம்ம கொடுக்க முடியுமா இல்லையான்ட்டு இதுலயே நம்ம கொஞ்சம் ஸோ அது ஒரு ப்ராப்ளம். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் வச்சுட்டு இப்போ நார்மலா எந்த மாதிரி கேம்பெயின் எடுத்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னா பிராண்டட் கீவேர்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நான் ரிமூவ் பண்ணிடுவேன். சப்போஸ் இங்கே ரியல் எஸ்டேட் எடுத்திருக்கோம்னு நினச்சிக்கோங்களேன், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன். யார் பெரிய பில்டர்ஸ் இருக்காங்க இங்கே, அவங்களோட பேர் என்ன? ஓகே, கேசர்கிராண்ட். இவங்க பேர் வந்து பிராண்டோட கீவேர்டு பிளஸ் பிராண்ட் வேர்டு வரும். இப்போ 3 BHK அபார்ட்மெண்ட் கேசர்கிராண்ட் அப்படின்னு வரும். அந்த கீவேர்ட்ல கேசர்கிராண்ட் வரதுனால அது காம்படிட்டர் கீவேர்டு. அது ஓகே, அது வந்து காம்படிட்டர் கீவேர்டு, ஜென்ரிக் கீவேர்டு கிடையாது. அது காம்படிட்டர் கீவேர்டு. அதனால வந்து நம்ம எடுக்க போற கீவேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்றது எடுக்கும்போது அது வந்து கோர் ஜென்ரிக் கீவேர்ட்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். கோர் ஜென்ரிக் கீவேர்ட்ஸ் மட்டும் தான் எடுத்துட்டு டார்கெட் பண்ணோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கடிச்ச கீவேர்டு எல்லாமே எடுத்துட்டு போட்டுருவாங்க கேம்பெயின்ல. அதனால வந்து கன்வர்ஷன் பர்சன்டேஜ் அச்சீவ் பண்றதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துரும் அது. ஓகேவா? ஸோ இங்கே ஜென்ரிக் கீவேர்ட்ஸ் தான் நான் எடுக்க போறேன். ஸோ இங்கே ஏதாவது நான் பிராண்டட், ஸோ பிராண்டட் கீவேர்ட்ஸ் ஏதாவது இருக்குதான்னு பார்த்தேன். எதுவும் இல்லை, நான் பிராண்ட்ஸ் தான் டிஸ்பிளே இருக்குது. ஸோ எனக்கு ஓகே தான். இப்போ இருக்கிற கீவேர்ட்ஸ் எத்தனை கீவேர்ட்ஸ்? வெறும் 25 கீவேர்ட்ஸ் தான் இருக்குது. ஆனால் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வேணுமென்னா திருப்பி நான் இதை எடுத்துக்கிட்டு இன்ஸ்டியூட்னு போட போறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டியூட் பேஸ். ஸோ அது மாத்திட்டே வருவோம். ஓகே, ஸோ இந்த கீவேர்ட் ரிப்போர்ட் எவ்வளோ கீவேர்ட்ஸ் வருதோ பேஸ் பண்ணிட்டு நம்மளோட ஸ்ட்ராட்டஜி மாறும். ஓகே, குரூப்பிங்னு சொல்லுவோம் ஆக்சுவலா. இப்போ டிஃப்ரெண்ட் ஐக்கியூ இருக்கிறவங்க வந்து எல்லாரும் சேர்த்து ஒரே இடத்துல வைப்பீங்களா? உங்களோட கேப்பபிலிட்டி திருப்பி மாறும்ல. அதே மாதிரி தான் கீவேர்ட்ஸும். ஓகே, ஹை வால்யூம் கீவேர்ட்ஸ், லோ வால்யூம் கீவேர்ட்ஸோட கீவேர்ட்ஸ்ல இருக்கிற டெர்மினாலஜிஸ் மாறும்ல. இது பாருங்க, இந்த கீவேர்ட்ஸ் இருக்கா, இந்த கீவேர்ட்ஸ் நான் செலக்ட் பண்ணிட்டு ஒரு டூல் ஓபன் பண்ண போறேன். கீவேர்ட் குரூப்பிங் டூல்னு சொல்லிட்டு எதுக்குன்னா கீவேர்ட்ஸ் கம்மியாக இருக்குது, அதனால டைரெக்டாக நான் குரூப்பிங் வந்துட்டேன். இல்லைன்னா வெறும் கீவேர்ட்ஸில் ஒரு 10 ஸ்டெப்ஸ் இருக்குது, ஜாஸ்தி கீவேர்ட்ஸ் இருக்குதுன்னா. கம்மி கீவேர்ட்ஸ் இருக்கிறதுனால நான் டைரெக்டாக குரூப்பிங் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டேன். இல்லைன்னா வெறும் கீவேர்ட்ஸ்க்கே நம்ம 10 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகே,
அவங்களுக்கு பார்த்திருக்காங்க. பாத்துரோட்டு இல்ல ஒரு 700 1000 keyword எடுத்திருக்கேன். கிரேட் எல்லாம் இல்ல. இவர் எடுத்திருக்கிறதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப கம்மி. மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். இப்போ இது வந்து குரூப்பிங்னு சொல்லுவோம். இங்க பாருங்க. SEO ஸ்கவுட் தானே சார்? SEO ஸ்கவுட் /tools/keyword group. இது URL ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். SEO ஸ்கவுட். இதுக்கு முன்னாடி ஏஐ இல்லாத போது இது ரொம்ப வேலை செஞ்சிச்சு எங்களுக்கு. இப்போ ஏஐ வந்ததுனால வேணும்னா இதே கீவேர்ட்ஸ் எடுத்து போயிட்டு நீங்க ChatGPT போட்டுட்டு கிவ் இட் இன் குரூப்பிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது குரூப் பண்ணி கொடுத்துரும். இதுல டூப்ளிகேட் இருக்கும். ஆக்சுவலா ஒரே கீவேர்டு நிறைய இடத்துல நிறைய காம்பினேஷன்ஸ்ல ட்ரை பண்ணும் அது. ஸோ இங்க பாருங்க, இன்ஸ்டியூட் கோயம்புத்தூர் அப்படின்ட்டு ஒரு கீவேர்டு வந்து இது எல்லா கீவேர்ட்ஸ்ல ரிப்பீட் ஆகுது பாருங்க. இன்ஸ்டியூட் கோயம்புத்தூர் இதுல ரிப்பீட் ஆகுதான். இன்ஸ்டியூட் கோயம்புத்தூர் இதுதான் ஃபோக்கஸ் கீவேர்டு. என்னது? பிரைமரி கீவேர்ட். அது ஃபோக்கஸ் கீவேர்டு. இன்ஸ்டியூட் கோயம்புத்தூர் வந்து ஃபோக்கஸ் கீவேர்டு. ஆட் காப்பி எழுதும் போது எல்லா ஆட் காப்பில வந்து இன்ஸ்டியூட் கோயம்புத்தூர் இருக்கிற மாதிரி நம்ம போட்டுட்டு நம்ம எடிட் போறோம். நான் காமிக்கிறேன். இப்போ கேம்பெயின் கிரியேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். குரூப்பிங்க்கு ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது வந்து கேம்பெயின் கிரியேஷன். இப்போ கேம்பெயின் கிரியேஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் இங்க நியூ கேம்பெயின் கிளிக் பண்ண போறோம். இங்க கிளிக் பண்ணலாம், இல்லைன்னா இங்க கிரியேட் அண்ட் கிளிக் பண்ணலாம். இங்க பிளஸ் மார்க் கிளிக் பண்ணலாம், இங்க பிளஸ் மார்க் கிளிக் பண்ணலாம். எதிர்க்கு கிளிக் பண்ணாலும் கேம்பெயின் வரும். ஓகே. ஸோ இங்க நீங்க பார்த்தாலே நீங்க எந்த ஸ்டேட்ல இருக்கீங்கன்னு உங்களுக்கு கிளியரா தெரியும் பாருங்க. ஆல் கேம்பெயின்ஸ் காமிக்குதா? இப்போ எந்த லெவல்ல இருக்கீங்க நீங்க? கேம்பெயின் லெவல்ல இருக்கீங்க. சப்போஸ் இதே வந்து இங்க இருக்கீங்கன்னா செலக்டட் கேம்பெயின் லெவல்ல இருக்கீங்க. இங்க குரூப் வரும், ஆட் குரூப் வரும், ஆட் காப்பி வரும். இந்த மாதிரி ஸ்டேஜஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். ஸோ இதை கிளிக் பண்ணலாம், இது கிளிக் பண்ணலாம். இது கிளிக் பண்றேன்னா இப்போ நியூ கேம்பெயின் கிளிக் பண்றோம். இந்த நியூ கேம்பெயின்ல இது வந்து ஆப்ஜெக்டிவ் என்ன அச்சீவ் பண்ணோம் அப்படின்ட்டு ஒண்ணு சொல்லி கொடுக்கணும். அதுக்கு இதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்ட்டு சொல்லணும். இப்போ நம்ம பண்றது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். அதனால நமக்கு தேவையானது என்ன? லீட்ஸ். நமக்கு தேவையானது லீட்ஸ். அதனால வந்து லீட் செலக்ட் பண்ண போறோம். இப்போ உங்கள்கிட்ட நல்ல ஆஃபர் இருக்குது. சப்போஸ் பாகுபலி டிக்கெட்ஸ் நீங்க சேல் பண்றீங்க, ஒன்னு பர்ச்சேஸ் பண்ணா இன்னொன்னு ஃப்ரீன்னு கொடுக்க போறீங்க. ஆஃபர் நல்ல ஆஃபர் இருக்குதுன்னா அப்போ வெப்சைட் டிராஃபிக் செலக்ட் பண்ணா போதும். வெப்சைட் டிராஃபிக் ஆஃபர் இருக்கும்போது, நல்ல ஆஃபர், ஓகே, குட் ஆஃபர் இருக்கும்போது டிராஃபிக் செலக்ட் பண்ணாலே போதும். எதுக்குன்னா விசிபிலிட்டி கம்மி காசுல கிடைச்சிடும். எதுக்குன்னா இது காமிச்சா அவங்களுக்கு வாங்கிடுவான்ட்டு ஒரு தைரியம் இருக்குதுன்னா அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்க டிராஃபிக் எடுத்தாலே போதும். இப்போ இந்த பொருள் வந்து இந்த வாட்டர் பாட்டில் வந்து 5 ரூபான்னு சொன்னா நீங்க வாங்குவீங்களா? வாங்குவோம், எதுவும் யோசிக்கல. ஆனா வந்து இதே வந்து ஒரு 5000 சொன்னா நெக்ஸ்ட் டவுட் படுவீங்க. ஓகே, இந்த மாதிரி தான் ஆஃபர் கூட இருக்கணும். ஆஃபர் நல்ல ஆஃபர் இருக்குதுன்னா நம்ம வந்து ஒரு கஸ்டமருக்கு நம்ம பேசிட்டு இதெல்லாம் கதை சொல்றதுக்கு தேவையில்லை. டைரக்டா அவங்களுக்கு வந்து வெப்சைட்ல பேமெண்ட் பண்ற மாதிரி கொடுத்தாலும் கூட அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்றோம். அதுதான் வெப்சைட் டிராஃபிக். வெப்சைட்ல வந்து பேமெண்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ற அது மாதிரி வெப்சைட் டிராஃபிக் இதுலயே நம்ம செட் பண்ணிக்கலாம் நான் கேக்குறேன். ஆமா, இதுலவே செட் பண்ணலாம். வெப்சைட் அப்படி இருந்தா அப்படி பண்ணலாம். சேல்ஸ்க்கு நீங்க டார்கெட் பண்ணலாம், வெப்சைட் டிராஃபிக் நீங்க பண்ணலாம். ஓகே, சோ இதுக்கு இந்த டிஃபரன்ஸ் சொல்லிட்டீங்க சார். இப்ப வெப்சைட் டிராஃபிக் வந்து ஆஃபர் இருந்தா இது செலக்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. சோ இப்போ என்னன்னா நான் கொடுக்குற பொருள் வந்து ரொம்ப எஃபோர்டபுள் காஸ்ட்னா நான் கொடுக்க போறேன். அந்த எஃபோர்டபிலிட்டி இருக்கிறதுனால டிராஃபிக் வந்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா பொருள் சேல் நடந்துரும் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குதுன்னா அது டைரக்டா டிராஃபிக் போட்டா போதும்.
வில் கோ வித் தீபாவளி ஆஃபர் 5000 rupees-ஓட பேக்க நீ 2500 குடுக்குறேன்றதப்ப வந்து ஆப்வியஸா அந்த பர்சன் வரான்னா he'll just come with a website and you obviously take the lead. அவன் வந்து 2500 ரூபாய்க்கு அவன் வந்து போஸ்ட் போட்டுட்டு அவன் வாங்கிட்டே போய்கிட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்கு அதுல வந்து அவனுக்கு வாங்கணுங்கிற கட்டாயம் வந்துடும். அப்போ வெப்சைட் டிராபிக் ஸ்பீக்ஸ் a lot. அங்க நீங்க சேல பிட்ச் பண்ண வேண்டியது இல்ல, உள்ளுக்குள்ள வந்தாலே அவனே சேல் பண்ணிடுவான். நீங்க கோல் சூஸ் பண்ணும்போது வந்து நான் சேல் செலக்ட் பண்றேன்னு நினைச்சுக்கோங்களேன். சேல் செலக்ட் நான் எனக்கு தேவையான சேல் தான். ஆனா வந்து நான் சேல்னு சொல்லும் போது கூகுள் என்ன நினைக்குதுன்னா ஒரு கஸ்டமர் சேல் பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு மட்டும்தான் காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாது. அது ரைட்டா? இல்ல அது நம்ம அந்த இதுக்கு தேவையில்லை ஆக்சுவலா. எதுக்குன்னா இப்போ வெறும் பர்ச்சேஸ் பண்றவங்க அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்ட் பண்றவங்க கூட அது மிஸ் பண்ணிடும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது அவங்களுக்கு காமிச்சாலும் அது நீங்க எப்படி சொல்ல முடியும் காமிக்காம? அதனால வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்றது டிராஃபிக் அண்ட் லீடு மட்டும்தான் ஜாஸ்தியா. அவேர்னஸ் இப்போ பிராண்ட் கேம்பெயின் இருக்குது இல்ல, நீங்க ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு பிராண்டு. இப்போ கேசர் கிராண்டு இப்போ சாய்பாபா காலனிக்கு வரப்போகுது. ஓகே, கேசர் கிராண்டு சாய்பாபா காலனிக்கு நியூ வெஞ்சர். அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்க அவேர்னஸ் போடுவீங்க. ஓகே, ஆல்ரெடி பிராண்ட் வேல்யூ இருக்குது. ஆனா ப்ராடக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றீங்க, புது ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்றீங்க, பிராண்ட் இன்ட்ரடியூஸ் பண்றீங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து இது யூஸ் பண்ண போறீங்க. புதிய கிளைகள் உங்ககிட்ட ஒரு பிசிக்கல் லொகேஷன் இருக்குது, உங்களுக்கு காடான் இல்லாம ஒரு ரியல் லொகேஷன் இருக்குதுன்னா அது வந்து நீங்க லோக்கல் ஸ்டோர் எடுத்திருப்பீங்க, ஜிஎம்பி டார்கெட்டிங். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம லீடு தான் எதிர்பார்க்கிறோம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்ததுனால. இப்ப சேல்ஸ் வந்து ஜெனரலா நம்ம ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணணுங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் இருந்தோம்னா சேல்ல வந்து என்ன வரும்னா எந்த மாதிரி வரும்னா காமிக்க. இப்போ ரெட் ஷூஸ் போட்டிருக்கேன், எங்க வரணும் அப்படின்ட்டு கட்டாயம் இருக்குது பாத்தீங்களா? ப்ராடக்டே கஸ்டமர் டைரக்டா தேடுவாங்கன்ட்டு உங்களுக்கு தெரியும்னா அப்போ சேல் கேம்பெயின் போடணும். இமேஜ் டிஸ்ப்ளேடோட இருக்கிறதுக்கு சேல்ஸ் டார்கெட் பண்றது பெட்டர். அது 100% சேல்ஸ் கேம்பெயின் தான் போடணும். இப்போ டாய்ஸ் இருக்குது, அது கண்டிப்பா சேல்ஸ் கேம்பெயின் தான் போடணும். சர்ச் போடலாம், ஆனா வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் வருதுன்ட்டு நீங்க தான் செக் பண்ணிக்கலாம். இது சேல்ஸ் போட்டா நல்லா ஒர்க் அவுட் ஆகுதா, இல்ல லீடர் போட்டா நல்லா இருக்குதா, வெப்சைட் அண்ட் டிராபிக் போட்டா எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நீங்க பாத்துக்கலாம். சோ சேல்ஸ் வந்து ப்ராடக்ட் பேஸ்டுக்கு பிட்ச் ஆகும் இல்லையா சார்? கண்டிப்பா சேல்ஸ் வந்து ப்ராடக்ட் பேஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ நான் இப்போ லீடுக்கு எடுத்திருக்கேன், எதுக்குன்னா இவங்க வந்து ஒரு லீட் ஜெனரேஷனுக்காக நான் எதிர்பார்க்கறேன். இப்போ அட் பிரசன்ட்டுக்கு வந்து நான் கோல் இன்னும் கிரியேட் பண்ணல. நான் வந்து ஒரு லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணல, ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண, ஃபார்ம் வந்து இதுதான் ஃபார்ம்ன்ட்டு சொல்றதுக்கு எனக்கு அது இன்னும் ரெடி ஆகலை. அது ரெடி ஆகாம நான் கேம்பெயின் கிரியேட் பண்றேன் இப்போதைக்கு. அதனால வந்து நான் கோல் கிரியேட் பண்ண மாட்டேன். இங்க இருக்கிற கோல் வச்சே நான் கேம்பெயின் கிரியேட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் திருப்பி நான் வந்து கோல் சேஞ்ச் பண்ணிக்குவேன். இப்போ உங்களுக்கு ஒரு போன் வந்துச்சுன்ட்டு நீங்க எப்படி சொல்லுவீங்க? எது வச்சுட்டு உங்க கால் வந்துச்சுன்ட்டு சொல்ல முடியும்? கால் ரெக்கார்டிங் வச்சுட்டு அது சொல்ல முடியும். இப்போ ஒரு லீடு வந்துச்சுன்னு கூகுளுக்கு எப்படி தெரியும்? ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு அங்க சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணாலும் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ண மாதிரி தான். அவங்க வந்து தேங்க்யூ பேஜுக்கு வந்தாலும் அது ஃபார்ம் ஃபில் பண்ண மாதிரி தான். இது ரெண்டு பாசிபிலிட்டிஸ். அது வந்து கூகுளுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும், இவங்க வந்து இது பண்ணதுனாலதான் இது வந்து ஃபில் பண்ணிச்சு அப்படின்ட்டு நம்ம சொல்லி கொடுக்கணும். அது தெரியாமலே வந்து கூகுளுக்கு தெரியாது உண்மையா ஒரு லீடு வந்துச்சா இல்லையான்ட்டு. ஐ மீன் லீடுங்கிறதுக்கான ஒரு கூகுளுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் கொடுக்கணும். ஆமா, நீ வந்து லீட் ஃபார்ம் சப்மிட் கொடுத்துட்டா அது ஒரு லீடா கன்வெர்ட் இது பண்ணிக்க, கால்குலேட் பண்ணிக்க அப்படின்ற கான்செப்டுக்காக. ஆமா, இப்போதைக்கு நம்ம லேண்டிங் பேஜ் வெப்சைட் கிரியேட் பண்ணாதான் அந்த ஆப் கோல் கொடுத்தா நமக்கு என்ன ஆப்ஷன்ஸ் வருது சார்? இருக்கும்
கோல்ஸ் நிறைய இருக்குது. நான் அதை திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜஸ்ட் தேங்க்யூ பேஜுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா தேங்க்யூ பேஜுக்கு போனா மட்டும் தான் அது லீடா அது வந்து lead ஆ accept வந்து எடுத்துக்கும். accept நம்மளுக்கு அந்த பண்ணிக்கும். ஷோவும் காட்டும். ஆமா. இல்ல ஸ்டார்டிங் ஃபார்ம் மட்டுமே ஃபில் பண்ணாவே போதும் அப்படின்ற இது இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஆமா, பட்டன் கிளிக் போட்டுக்கலாம். பட்டன் கிளிக் பண்ணாலே லீடா கன்வெர்ட் எடுத்துக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க அப்படின்ட்டு. இப்போதைக்கு நான் அது எதுவும் கன்வர்ஷன் எடுக்காதனால வந்து நான் இது இப்படியே விட்டுட்டு கண்டினியூ கொடுக்குறேன். ஐ மீன் நம்ம கிட்ட இப்ப லேண்டிங் பேஜ் இருந்து தேங்க்யூ செக்ஷன்ஸ் வச்சிருந்தோம் அப்படின்னா so அப்போ அதனுடைய goal அது வந்து கோல் நம்ம நான் வந்து கொடுத்து போட்டிருப்பேன். நம்ம ஆட் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். ஆமா, அது இல்லாதனால நான் இப்போதைக்கு வந்து நான் அந்த ஸ்டெப் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இங்க செர்ச் செலக்ட் பண்றோம். ஸோ இப்போ இருக்கிற கேம்பெயின் டைப்ல நம்ம ஃபர்ஸ்ட் சர்ச் கேம்பெயின் தான் ஃபோக்கஸ் பண்றதுனால இங்க சர்ச் எடுத்துக்கிறோம். இது என்ன சார் டிமாண்ட் ஜெனன் புதுசா வந்திருக்கு? நான் படிச்சப்ப இல்லையே. நிறைய இருக்குது. கூகுள் ஆட்ஸ் ஸ்டார்டிங் அப்ப படிக்கும் போதே கூட ரொம்ப லென்த்தியான ப்ராசஸ். ஆனா இப்ப இந்த அளவுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருந்தா கத்துக்கிறவங்களுக்கு இன்னும் டெய்லி அப்டேட் கத்துக்கிட்டே தான் இருக்குங்க. இப்போ என்ன ஆனா டெக்னாலஜி மாற வந்து நம்ம இன்னும் கத்துக்கிட்டே இருக்கணும். அது வந்து நமக்கு லீட் கன்வர்ஷன் ஹெல்ப் ஆகும். ஸோ இதுல வந்து 2 விதமா நம்ம எடுத்துக்கலாம். லீட் ஃபார்ம் சப்மிஷன், இன்னொன்று வந்து ஃபோன் கால். இங்க பாருங்க, இங்க லீட் ஃபார்ம் சப்மிஷன் எடுத்துக்கலாம், ஃபோன் கால் எடுக்கலாம். இப்போ லீட் ஃபார்ம் சப்மிஷன்ல வந்து ஃபார்ம்ல சப்மிட் பண்ணா இல்லைன்னா ஃபோன் கால் பண்ணாலும் கூட அது லீடா கன்சிடர் பண்ணோம். இங்க வந்து எடுத்துக்கலாம். இப்ப இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இதுக்கப்புறம் இப்போ ஒரு லீடு தானே நம்ம எதிர்பார்க்கிறோம். இங்க வந்து ஆமாங்க சார், அந்த லீடு வந்து ஒரு ஃபோன் கால் வந்தாலும் நம்ம லீடா கன்சிடர் பண்ணுவோம். ஒரு லீட் ஃபார்ம் சப்மிஷன் பண்ணாலும் கூட ஒரு லீடா கன்சிடர் பண்ணுவோம். 2 இதா செலக்ட் பண்ணிக்கலாம். எப்படி உங்களுக்கு லீட் 4 கூட செலக்ட் பண்ணிக்கலாம். 4 செலக்ட் பண்ணாலும் யூசர் வேஸ்ட் ஆயிடும். இப்போ நீங்க எங்க கடைக்குள்ள வந்தாலே வந்து அது சேலா மாறிடுமா? மாறாது. இங்க ஸ்டோர் விசிட் என்ன இருக்குது, இந்த ஸ்டோர் விசிட்டுக்கு நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கஸ்டமர் உள்ள வந்தாலே அது சேலா அது கன்சிடர் பண்ணிடும். அதனால இது செலக்ட் பண்ணக்கூடாது. இதே மாதிரி வெப்சைட் விசிட்டரும் வெப்சைட் விசிட் பண்ணாலே அது ஒரு கன்வர்ஷன் கால்குலேட் பண்ணிடும். கிளிக் பண்ணி உள்ள வந்தாலும் அது கன்வர்ஷன் கால்குலேட் பண்ணிடும். அதனால வந்து இது நம்ம செலக்ட் பண்ணலாம். அதெல்லாம் காசு வேஸ்ட் ஆகும். அதனால வந்து காசு வேஸ்ட் ஆகும். ஆனா வந்து பிராண்ட் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ்ல வந்து இது கன்வர்ஷனா நம்ம எப்படின்னா அது கன்வர்ஷன் ஆயிடுச்சுன்னா அந்த அமௌண்ட் வந்து இல்ல ஒரு கிளிக் பண்ணாலே இப்ப போன் கால் வந்து கிளிக் பண்ணி நமக்கு போன் உள்ள வந்துச்சுன்னா இல்ல உங்க நம்பர் மேல கிளிக் பண்ணாங்களா? ஆமா சார், நம்பர் மேல கிளிக் பண்ணாலே வந்து அது டிஸ்கனெக்ட் ஆகும். ஒரு லேண்டிங் பேஜ்ல இருந்து இதுக்கு வரலாம். இது வந்தது அப்புறம் வந்து அந்த கால் வந்து என்னாகும், உங்களோட டயல் பேடுக்கு மாறிச்சு. அதுக்கப்புறம் திருப்பி கால் பட்டன் கிளிக் பண்றீங்களா இல்லையான்ட்டு அது ஒரு இஷ்யூ இருக்குது. அது கன்வர்ஷன் ட்ராக்கிங்ல. அது இல்லாம வந்து நம்ம கூகுள் வச்சுட்டு ஒரு கன்வர்ஷன் ட்ராக்கிங்ல வந்து மாஸ்கிங் அப்படின்ட்டு ஒன்னு ஆப்ஷன் இருக்கு, நான் காமிக்கிறேன். அதனால வந்து ரீடைரக்ட் ஆயிட்டு நம்ம நம்பருக்கு போறோம். அதனால வந்து என்னன்னா கேம்பெயின் ரன் பண்றப்ப அந்த கிளிக்கிங் நடக்கிறப்பதான் நமக்கு வந்துட்டு ஸ்பெண்டிங் அமௌண்ட் கால்குலேட். ஆமா. சோ இப்போ அதே நீங்க தான் டிஃபைன் பண்ணுவீங்க. கிளிக்ஸ்ல வரணுமா இல்லையா, கூகுள்ல வந்து லிங்க் கிளிக்ஸ்ல வரணுமா கன்வர்ஷன்ல வரணுமா அப்படின்னு நம்ம டிபெண்ட் பண்ண முடியாது. கிளிக் தான் நம்ம காசு. கிளிக் தான் காசு. எப்படி கிளிக்? சரி சார், இப்ப கீவேர்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு சார்.
ஆல்ரெடி அதுல போயிட்டு கீவேர்ட்ஸோடைய பட்ஜெட் இந்த கூகுள் கீவேர்ட் பிளானர்லயே நம்மளுக்கு காட்டும்ல, ஷோ ஆகும்ல. சோ அதை பேஸ் பண்ணி நம்ம கீவேர்ட் நம்ம அது வந்து நம்ம இல்ல. பட்ஜெட் பிளானிங்க்கு நீங்க போறீங்க. ம். ஸ்டார்டிங் இல்ல, அது பட்ஜெட் பிளானிங், அது பின்னாடி இருக்கு. அது ஒண்ணு தனியா ஆமா, அது தனியா இருக்கு. அத்தாடி ஆத்தி. இப்போ ஃபோன் கால் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். எதுக்குன்னா நம்ம கால்ஸ் கிடையாது, நம்ம மெயினா லீட் ஃபார்ம்ஸ் தான் எடுக்கும். ஃபோன் கால்ஸ் வைக்கணும்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த மாஸ்கிங் டூல் யூஸ் பண்ணி கொண்டு வந்தா மட்டும்தான் அங்க கோல் கிரியேஷன்ல அது பண்ணிடுவோம். இது ஒரு டிஃபரெண்ட். நான் 2 கேம்பெயின் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது பிரசன்ட் நீங்க வந்து இப்போதைக்கு லீட் ஃபார்ம் சப்மிஷன் நான் மட்டும் போங்க. இந்த லீட் ஃபார்ம் சப்மிஷன்ல இப்போ கேம்பெயின் நேம், இப்போ கேம்பெயின் நேம் வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கணும். பிளஸ் நீங்க எப்போ கிரியேட் பண்ணீங்களோ ஒரு சில எலிமெண்ட்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணோம் இந்த கேம்பெயின் நேம்ல கூட. வெரி பேட் பை நீக்கோ. டேட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோமா சார்? டேட் இல்ல, டேட் கூட போட்டுக்கலாம். நம்பர் ஏதாவது நமக்கு தெரியற மாதிரி ஒரு டார்கெட் செட் நம்பர். இது நான் இப்போ நல்லதா கொஞ்சம் நீ வருவீங்க. இப்போ ஓகேவா? லீடு சர்ச், அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த டார்கெட்டிங் லொகேஷன் போடுறோமோ அது கூட போட்டுக்கலாம். கோயம்புத்தூர் சிஎம்பி ரெஃபரன்ஸ் தானே சார்? நம்மளோட ரெஃபரன்ஸுக்கு தான் இது எல்லாமே. அதுக்கப்புறம் டேட்டும் போட்டுக்கலாம். நீங்க என்னைக்கு கிரியேட் பண்றீங்களோ 29/09/2025. நிறைய கேம்பெயின்ஸ் கிரியேட் பண்றப்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதுக்காக நம்ம ஒரு செட்டிங் வெச்சுக்கிறோம். எதுக்காக இது கிரியேட் பண்ணோம்? ஸோ அதுக்கப்புறம் வந்து எவ்வளவு பட்ஜெட் நம்ம வைக்க போறோம் கூட இங்க வைக்கலாம். 1K பர் டே டெய்லி பட்ஜெட் வந்து 1000 rupees நம்ம செலவு பண்றோம் அப்படின்ட்டுனாலும் அது இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் டைட்டில் கேஸ் போட்டுக்கோங்க. ரீடபிலிட்டி கம்ஃபர்டபிலிட்டியா இருக்கும். இப்ப பார்த்தோம்னா கேம்பெயின் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த கேம்பெயின் நேம் பார்த்தாலே நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் புரிஞ்சிடணும். நம்ம எந்த மாதிரி கேம்பெயின் ரன் பண்றோமோ, எந்த கோல்ல ரன் பண்றோமோ, எவ்வளவு பட்ஜெட்ல ரன் பண்றோமோ, எந்த நாள்ல நம்ம இது கிரியேட் பண்ணியிருக்கோமோ கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லது. ஓகேவா? இப்போ நான் இந்த கேம்பெயின் நேம் இப்படி வச்சுட்டு நான் கிரியேட் பண்றேன். கண்டினியூ. இப்போ பிட்டிங் வருது. ஓகே, பிட்டிங்ல வந்து கிளிக்ஸ் எடுத்துக்கிறோம். வெறும் பிட்டிங்க ஒரு கிளாஸ், ஒரு பிட்டிங் அப்படின்ட்டு ஒரு இது ஒரு கிளாஸ் அது. அதனால வந்து நான் திருப்பி செகண்ட் லெவல்ல போறேன். நான் ஒண்ணா போறேன். இப்போதைக்கு வந்து ஒரு சிம்பிளஸ்ட் ஃபாஸ்டா ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணோம்னா என்னென்ன பண்ணணுமோ அது மட்டும் தான் சொல்றேன். ஓகே, கிளிக்ஸ் செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிட்டு அவ்வளவுதான். இது எதுவுமே டிக் பண்ண தேவையில்ல. அது எதுவும் வேணாம். இப்போ இந்த மேக்ஸிமம் காஸ்ட்னா 30 ரூபாய்க்குள்ளதான் நம்ம கிளிக் வேணும் அப்படின்னு சொல்றது வந்து அந்த மேக்ஸிமம் காஸ்ட் கொடுக்கணும். இப்போதைக்கு நான் அது எதுவும் கொடுக்கல. நான் வந்து கிளிக்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இங்க நெட்வொர்க்ஸ் வருது. இப்போ எனக்கே கூகுளே போதும். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வெப்சைட்ல நம்மோட அட்வர்டைஸ்மெண்ட் வரதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. கூகுளோட ஃப்ரெண்ட்ஸோட வெப்சைட்ஸ்ல நம்மது வந்தாலும் அது கன்வர்ஷன் வருமா வராதுன்ட்டு நம்ம சொல்ல முடியாது. அவ்வளவு குவாலிட்டியா இருக்குமா இல்லைன்னு சொல்ல முடியாது. சோ அதனால வந்து ஆடியன்ஸ் நெட்வொர்க் ரிமூவ் பண்ற மாதிரி இந்த ஒரு கான்செப்ட் இதுல நான் ரிமூவ் பண்ணிடுவேன். பார்ட்னர்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் வந்து லொகேஷன் டார்கெட்டிங்க. லொகேஷன் டார்கெட்டிங்க 3 விதமா பண்ணலாம். இங்க லொகேஷன் டார்கெட்டிங் வந்து 3 விதமா பண்ணலாம். இங்க பாருங்க ஒரு வாட்டி. இங்க நான் ரெகுலரா இங்க பண்ணாலும் கூட நான் அட்வான்ஸ் சர்ச்ன்னு போடுவேன். ஓகே, ஃபர்ஸ்ட் லொகேஷன் நேமோட போட்டுடலாம். ஓகே, லொகேஷன் நேமோட போட்டுக்கலாம். இப்படி சப்போஸ் ரேடியஸ் டார்கெட்டிங்கா போடலாம். இது ஒரு டைப்பு, இது ஒரு டைப்பு. இப்போ நான் வந்து இது ஒரு டைப்பு. இது ரேடியஸ் டார்கெட்டிங், சர்க்கிள் மாதிரி வருவாங்க. அத்தனை கிலோமீட்டருக்குள்ள நம்ம டார்கெட். அதுக்கப்புறம் வந்து பின்கோட். இப்போ இந்த ஏரியா பின்கோட் சொல்லுங்க. 641
015. ஸோ இந்த பின்கோடு பேஸ் பண்ணி கூட நம்ம போட்டு டார்கெட் பண்ணிக்கலாம். ஓகே, இது பின்கோடு பேஸ்ட் டார்கெட்டிங். கிலோமீட்டர் பேஸ்டு, பின்கோட் பேஸ்ட். ஓகே, இது லொகேஷன் பேஸ்ட்லவே பின்கோடு போடலாம், கிலோமீட்டர் கூட போட்டுக்கலாம். இது 641 015 இன்க்ளூட். இது பின்கோட் டார்கெட் பேஸ். ஆனா இதுல எல்லா பின்கோட் போட்டாலும் கிளியரா வந்துடும். எந்த பின்கோட் போட்டாலும் நீங்க டார்கெட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நிறைய clear வரல. நேற்று நான் மெட்டால சர்ச் பண்ணி பாருங்க, கேட்கலாம்னு உங்ககிட்ட. லொகேஷன்ஸ், எக்ஸ்க்ளூட் லொகேஷன்ஸ் பத்தி சொல்ல போறீங்களா சார்? எக்ஸ்க்ளூட் இப்போதைக்கு இல்லை, வேண்டாம். இப்போதைக்கு இன்க்ளூட் மட்டும் பண்றோம். ஓகே, இது சேவ் பண்றோம். சேவ் பண்ணது அப்புறம் வந்து இது ஒரு நெக்ஸ்ட் ஆப்ஷன், லொகேஷன் ஆப்ஷன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லா கேம்பெயின்ஸ்ல நிறைய வாட்டி மிஸ்டேக் பண்றது வந்து இதுல தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. சார் நடுவுல இந்தியன் வந்திருக்கிறது வந்து நம்ம இந்தியன் செலக்ட் ஆனதுனால இந்தியன் வந்திருக்கா? அதாவது நம்ம ஏர்லி பீரியட்ல இந்தியால நம்ம இருக்கோம்னு செலக்ட் பண்ணதுனால அந்த இந்தியன் காட்டியிருக்கு. அது டிஃபால்ட்டா நம்ம அக்கவுண்ட் இந்தியா, அதுதான் நான் கேக்குறேன். அக்கவுண்ட் வந்து நம்ம இந்தியன் போட்டதுனால சப்போஸ் நம்ம யுஎஸ்ஏல அக்கவுண்ட் போட்டிருந்தோம்னா அது யுஎஸ்ஏ வந்துட்டே இருக்கும். ஆமா ஆமா, அது டிஃபால்ட்டா செலக்ஷன் வந்துட்டே இருக்கும் பேஸ்ட் ஆன் அக்கவுண்ட் ப்ரிஃபரன்சஸ். அது எல்லாமே இப்போ டைம் ஜோன், இப்போ இந்த கேம்பெயின் கிரியேட் பண்றோம், எந்த டைம் ஜோன்ல ரன் பண்ணோம் அப்படின்ட்டு நம்ம சொல்றோமா? அது முதல்ல நம்ம கொடுத்துட்டோம்ல அந்த இன்ஃபர்மேஷன். அந்த ஜோன்ல மட்டும் தான் ரன் ஆகும். அந்த டைம் ஜோன்ல தான் கொடுத்துருப்போம். இப்போ லாங்குவேஜ் இங்கிலீஷ் டிஃபால்ட்டா வந்துச்சா, அதுவும் நம்ம ஸ்டார்டிங்ல செலக்ட் பண்ணது தானே. ஸோ இந்த மாதிரி விஷயம். இந்த லொகேஷன் ஆப்ஷன்ஸ்ல வந்து பிரசன்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் இது பிரசன்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட், இன்னொன்னு வந்து பிரசன்ஸ். இப்போ 3 BHK அபார்ட்மெண்ட் பர்ச்சேஸ் பண்றவங்க வந்து இந்த லொகேஷன்ல இங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்களா, இல்ல பெங்களூர்ல இருந்து வந்து கோயம்புத்தூர் தேடுவாங்களா? மேபி பெங்களூர்ல இருக்கவங்க கோயம்புத்தூர்ல வேணும்னா கேட்பாங்க. மெஜாரிட்டி இஸ் இன் கோயம்புத்தூர். மெஜாரிட்டி இஸ் கோயம்புத்தூர். ஆனா டிராவல்ஸ்ல அப்படி கிடையாது. ஹோட்டல்ஸ் வந்து நீங்க கோயம்புத்தூர்ல இருந்துட்டு கோயம்புத்தூர் ஹோட்டல்ஸ் தேடுவீங்களா? இல்ல, வெளியே தான் தேடுவோம். இல்ல, வரது முன்னாடி தேடுவோம். அதனால வந்து வரது முன்னாடி தேடுற விஷயங்கள் வந்து பிரசன்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வரும். இன்ட்ரெஸ்ட் பேஸ் வரதுக்கு முன்னாடியே ஐ மீன் வேற அதர் லொகேஷன்ஸ்ல நம்ம தேடும்போது பிரசன்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ இப்போ பெங்களூர்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் காமிக்கும், ஹைதராபாத்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் காமிக்கும். ஆனா இப்போ ஸ்கூல் இங்க இருக்குது, பெங்களூர்ல இருந்து யாரானாலும் இங்க ஸ்கூல் தேடுவாங்களா? பர்சன்டேஜ் ரொம்ப ஜாஸ்தி டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால வந்து அது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பிரசன்ஸ் போடுவோம். இப்போ நம்ம இங்க கோயம்புத்தூர்ல நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் நடக்கிறதுனால நம்ம இங்க லோக்கல் இருக்கிறவங்க வந்து ஜாஸ்தியா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து பிரசன்ஸ் செலக்ட் பண்றோம். புரிஞ்சிச்சுல? ஸோ நிறைய பேர் வந்து இது செலக்ட் பண்ணதுனால பெங்களூர்ல இருந்து வந்து விசிட்டர்ஸ் வருவாங்க, ஃபார்ம்ஸ் வரும், லீடு வரும், அதுல இருந்து மிஸ்டேக் வந்துட்டே இருப்பாங்க. அடுத்தது லாங்குவேஜஸ். இப்போ துபாய் மாதிரி கண்ட்ரிஸ் நம்ம டார்கெட் பண்றோம்னா இங்க அரபிக்கன் போட்டுக்கணும். பிரெஞ்சு ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ் இருக்கும் சில கண்ட்ரிஸ்ல வந்து, அங்க பிரெஞ்சன் போட்டுக்கணும். இங்க லாங்குவேஜஸ் ஸ்பேஸ்ல இங்க நிறைய பேர் வந்து டிஃபால்ட்டா இங்கிலீஷ் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரௌசர் டிஃபால்ட் போட்டுக்கலாம், தமிழ் கூட போட்டுக்கலாம் நீங்க. ஆனா அந்த லாங்குவேஜ் நம்ம வந்து அந்த லாங்குவேஜ்ல ஆட் ரன் பண்ணோம். ஓகே ஓகே, நம்ம தமிழ்ல ஆட் காப்பி அந்த லாங்குவேஜ்ல இருக்கணும். அப்பதான் எல்லாமே நம்ம தமிழ்ல கொடுக்கணும். அப்பதான் ஒர்க் அவுட் ஆகும், இல்லைன்னா ஒர்க் அவுட் ஆகும். இங்க மாத்தினதுனால அது அப்படியே மாறிடும் அப்படின்னு நம்ம கூட. ஓகே, இது ப்ரௌசர் டிஃபால்ட் ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் மட்டும்தான் இங்க வரும் அது. ஓகே, அடுத்தது இங்க பொலிட்டிக்கல் ஆட்ஸ் நம்ம ஏதாவது ரன் பண்ண போறோமா அப்படின்னு கேக்குது. இது புதுசா வந்தது, இதெல்லாம் இல்ல, இது புதுசா வந்தது. நோ campaign does not have any EU political ads அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். நமக்கு ஃபேஸ்புக்ல ஆல்ரெடி வரும் இந்த மாதிரி. ஃபேஸ்புக்ல வந்து கூகுள் ஆட்ஸ்லாம் இந்த மாதிரி இல்ல. இப்போ நம்ம டிக்ளேர் பண்ண வேண்டியது இருக்கு.
இப்போ அடுத்தது வந்து ஆடியன்ஸ் செக்மெண்ட் இருக்குது. இப்போதைக்கு தேவையில்ல. ஆடியன்ஸ் செக்மெண்ட் தேவையில்ல. இப்போதைக்கு தேவையில்லை. இப்போதைக்கு தேவையில்ல. இருங்க சார் ஒரு நிமிஷம் நோட் பண்ணிக்கிறேன். இப்போ சர்ச் கேம்பெயின்ல பேசிக் சர்ச் கேம்பெயின், அட்வான்ஸ்ட் சர்ச் கேம்பெயின் இருக்குது. இப்போ நான் சொல்லிக் கொடுக்கறது பேசிக். ஓ இதுலயே 2 டைப் இருக்கு சார். 7 டைப்ஸ் இருக்குது. அட்வான்ஸ்ட்ன்றது சார் 7 டைப்ஸ் இருக்குது. சூப்பர் சார். சர்ச் கேம்பெயின்ல 7 டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இதுல மட்டுமேவா? ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ் இருக்கும். சில வந்து ஃபோக்கஸ்ட் ஆன் கீவேர்ட்ஸ் பேஸ் இருக்கும். இப்போ கேம்பெயின் பிரிக்கிறது நாங்க இருக்கும். உங்களை ஒரு 2 வருஷம் இங்க தத்தெடுத்து கூடாது. எடுத்துக்கலாம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் பரவாயில்ல. இப்ப வந்துட்டாரு இல்ல, இதுக்கு மேல இங்க இருந்து பெங்களூர் போக இப்போ ஏ மேக்ஸ் இன்னும் வந்து பீட்டா வெர்ஷன்ல தான் இருக்குது. இன்னும் 100% கம்ப்ளீட் ஆகாததுனால இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். ஓகே, இது நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஆடியன்ஸ் செக்மெண்ட் லேட்டர். இப்போ லேண்டிங் பேஜ் யூஆர்எல் இருந்துச்சுன்னா நல்லது. அந்த லேண்டிங் பேஜ் வச்சுட்டு நம்ம டார்கெட் பண்ணலாம். அந்த ஆட் காப்பீஸோட டேட்டா எல்லாம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கலாம். அது இல்லாத லேண்டிங் பேஜ் இப்போதைக்கு வந்து நான் ஃபிக்ஸட் லேண்டிங் பேஜ் இல்லாதனால வந்து நான் ஸ்கிப் பண்றேன். இங்க ஒரு நிமிஷம். என்ன லேண்டிங் பேஜ் நம்ம கிட்ட இல்ல, அதனால வந்து இப்போதைக்கு நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ரிசல்ட் ஜெனரேஷன் வேணும்னா நம்ம விஷுவல் வேர்ட்ஸ் டாட் இன்ல இருக்குதுல கூட போட்டுக்கலாம். இது .com எடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. ஆட்டோமேட்டிக்கா சஜஷன் காட்டுங்க சார். அதனால நம்ம சர்வீசஸ் இதெல்லாம் டீடைல்ஸ் எடுத்துக்கிறோம். அது ஜென்ரேட் வரும். ஓகே, இங்க கீவேர்ட்ஸ் கேக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆட் காப்பி வருது. ஆல்ரெடி அது கீவேர்ட்ஸ் கொடுத்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஆட் காப்பி கூட அதே கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அப்போ என்ன சார் அதுக்குள்ள எக்ஸலன்ட் வந்துருச்சு? சார் அதுக்குள்ள போயிடுச்சுங்க சார். நான் எக்ஸலன்ட் வர வைக்கிறதுக்கு எத்தனை வேலை பார்த்திருப்பேன் சார். அதான் சொல்றேன். இப்போ ஏ வந்துச்சுனால அதே ஜெனரேட் பண்ணி கொடுத்துருது. அதுலயே எக்ஸலன்ட் வர அளவுக்கு வந்துருச்சா சார்? சோ ஆனா இன்னும் அது மட்டும் கிடையாது, நான் சொல்றேன். ஓகே ஓகே, இது கஷ்டப்பட்டு இதை டன் எடுத்துக்கிட்டேன். ஆட் காப்பி இது சஜஸ்ட் பண்ற கீவேர்ட்ஸ் அது எப்படி இருக்கட்டும். இப்போதைக்கு இருக்கட்டும். ஓகே, நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். பட்ஜெட் கொடுக்கணும். நான் பட்ஜெட் வந்து எங்க கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு ஃபோன் ஸ்கிரீன்ல ஓடிபி வரும். மேல வச்சிருக்கீங்க. என்னோட நம்பர் போறேன். இது வெரிஃபை பண்ணது. இதுக்கு ஒரு வாட்டி அது நீங்க தான் அப்படின்ட்டு ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா அது வெரிஃபிகேஷன் ஒரு வாட்டி ஸ்டாப் ஆயிடும். இல்லைன்னா எல்லா வாட்டி அதை கிளிக் பண்ணும்போது இந்த வெரிஃபிகேஷன் கொடுத்துதான். பட்ஜெட், புது கேம்பெயின் கிரியேஷன், பட்ஜெட் இன்கிரிமெண்ட், கஸ்டம் பட்ஜெட். ஓகே, இது வந்து நீங்க இப்ப கேட்டது அந்த கீவேர்ட் பிளானர்ல வந்து செட் பண்றது கேட்டிங்க இல்லையா? அதுல மினிமம் எப்படி செட் பண்ணலாம்னு. அப்ப அதுக்கு அந்த வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம இங்க செட் பண்றதுக்கு சோ நான் இப்போ 1000 போடுறதுக்கு நம்ம 1000 போட்டுக்கலாம். நான் இப்போதைக்கு வந்து வெறும் 500 100 ₹1 தான் வைக்கிறேன். 10 ரூபா வச்சுங்க சார். இப்போ 1 ரூபா போயிட்டீங்க. இல்ல அது சும்மா ஒரு வாட்டி எடுக்கும், ஒரு வாட்டி எடுக்காம இருந்துச்சுன்னா அது ₹10 வைப்போம். இது போயிட்டு இருக்கு சார். இப்போ எதுக்குன்னா டாலர்ஸ்ல இருக்கும்போது நிறைய வாட்டி இஷ்யூஸ் வரும். அதனால அங்க $0.01 வைப்போம். நாங்க கேம்பெயின் கிரியேட் பண்ணிட்டு அது கன்ஃபார்ம் 100% கரெக்டா இருக்கா இல்லையான்னு வெரிஃபை பண்றதுக்குள்ள நாங்க இப்போ கேம்பெயின் லைவ் கொண்டு போக மாட்டோம். 0.01 வச்சுட்டு பப்ளிஷ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் திருப்பி நாம அது வெரிஃபை பண்ணிட்டு வருவோம். மறுபடியும் கரெக்டா நம்ம செட் பண்ணிருக்கோமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் கரெக்டா வைக்கிறது. இல்லைன்னா கேம்பெயின் ரிவ்யூ போகாது. அதனால வந்து ரிவ்யூ போகாதுன்னா எதனால சார்? இப்போ கூகுள்ல இப்போ நீங்க ஏதோ ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு பேடா ப்ரமோட் பண்றீங்க. ஓகே சார். அது எப்படி கூகுளுக்கு தெரியும்?
அது நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம நம்ம என்ன டார்கெட் கொடுத்துருக்கோமோ அதை அது வச்சு கூகுளுக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட். இப்போ ரிவ்யூ போறது வந்து அதான் நடக்குது. இப்போ கூகுள் வந்து எல்லாம் படிக்குது. இப்போ படிச்சுட்டு இது ரிவ்யூ பண்றது. ஓகே, எங்காவது அதுக்கப்புறம் தப்பு நடந்தா தப்பு அதெல்லாம் சொல்லும். இருந்துச்சுன்னா யுவர் கேம்பெயின் cannot run ads missing இந்த information மாதிரி எல்லாம் காட்டும். உங்களுக்கு எப்படி எரர் காட்டுது கம்ப்ளீஷனுக்கு முன்னாடி அதெல்லாம் அந்த எரர்ஸ் எல்லாம் இங்க காமிக்கும். அது ஒண்ணா நம்ம செட்டப் பண்ணிட்டு வரலாம். செட் பண்ணி கம்ப்ளீட் ஆன அப்புறம் பப்ளிஷ் பண்ணுறோம். சரி. இப்போ செட் பண்ணது அப்புறம் வந்து இங்க கன்வர்ஷன் ட்ராக்கிங் நம்ம பண்ணவே இல்லைல்ல. மழை வருதும் காத்து தானே. ஓகே, இல்ல ஷூஸ் நனைஞ்சிடும், அதுக்காக தான். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ண போறது இல்லை. ஓகே, நம்ம கோட் எல்லாம் இன்ஸ்டால் பண்ண போறது இல்லை. இன்ஸ்டால் மேனுவல் கொடுத்துட்டு இங்க டெஸ்ட் இன்ஸ்டாலேஷன் கொடுத்துட்டு டூ இட் லேட்டர்னு வரும், அது போட்டுரும். இங்க டூ இட் லேட்டர்னு வரும் இந்த மாதிரி. ஓ, அந்த மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் வந்து கூகுள் டாக் செட் பண்ணலைங்கிறது தான் சார் காட்டுச்சு. ஓகே, ஓகே. ஸோ ஐ வில் டூ இட் லேட்டர்னு கொடுப்போம். இங்க ஐ வில் டூ இட் லேட்டர். இப்போ இந்த மாதிரி வந்தது அப்புறம் வந்து கண்டினியூ யுவர் அக்கௌண்ட். ஓகே, செட்டப் யுவர் டேக் லேட்டர்னு வரும். இது போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் கேம்பெயின் உங்களது கிரியேட் ஆச்சு. நீங்க கொடுத்துட்டீங்கன்னாவே அடுத்த ஸ்டெப் இங்க வந்துரும். கரெக்டா நம்ம அந்த மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் கரெக்டா நம்ம மென்ஷன் சப்போஸ் தப்பு திருப்பி வேற எரர் இருந்ததுன்னா அதையும் காட்டி திருப்பி பேக் டு ஃபார்ம்ல காட்டும். அப்புறம் தான் அது நம்ம கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிளியர் பண்ணா மட்டும் தான் ஒன்ஸ் கிளியர்ட் அப்புறம் தான் இங்க ஷோ ஆகும். இப்போ நான் லெவல் சொன்னால கேம்பெயின் லெவல் அண்ட் ஆல் கேம்பெயின் லெவல், இது செலக்டட் கேம்பெயின் லெவல். அதுக்கப்புறம் ஆட் குரூப் காமிக்குது பாருங்க. இப்போ நான் இது கிளிக் பண்ணேன் இந்த கேம்பெயின், இங்க ஆட் குரூப் காமிக்குதா? இது ஒரு ஆட் குரூப் காமிக்குது. இப்போ நம்ம கீவேர்ட் குரூப்பிங் பண்ணிருக்கோம்ல, இந்த கீவேர்ட் குரூப்ல ஒரு ஆட் குரூப்பா கிரியேட் பண்ணலாம். ஆட் குரூப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணி சோ இத எடுத்துக்கிட்டு இந்த கீவேர்ட் எடுத்துக்கிட்டு ஆட் குரூப்ல போய் பிளஸ் ஆட் பண்ணி இங்க பிளஸ் ஆட் பண்ணிட்டு இதுல நிறைய எல்லாம் வராது. இங்க இது வந்து அதோட நேம் அது அதான் ஃபோக்கஸ் கீவேர்ட். அதான் ஃபோக்கஸ் கீவேர்டு. அதை எடுத்துட்டு நம்ம போட்டுட்டு இங்க இருக்கிற இந்த இருக்கிற எல்லாமே எடுத்துக்கிட்டு ஐ மீன் ஃபோக்கஸ் கீவேர்ட் மீன் அந்த ஆட் குரூப் என்ன ஆட் குரூப் செட் பண்ணிருக்கோம்ன்றது தெரியறதுக்காக அங்க மெயினா என்டர் பண்ணிருக்கீங்க. ஆமா. இங்க அது set இப்போ எல்லா கீவேர்ட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கீவேர்ட்ஸ் ஆட் பண்றோம். எது குரூப் பண்ணிருக்கோம் அதோட சோ இங்க அதோட டிஸ்ப்ளே அதோட கீவேர்ட்ஸ் டிஸ்ப்ளே பார்த்து இதெல்லாம் ஹெட்லைன்ஸ் இதெல்லாம் வரும். அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆட் குரூப் கிரியேட் ஆகலையா ஆக்சுவலா? அதுல ஒரு ஆட் குரூப் கிரியேட் ஆயிருக்கு. ஒரு ஆட் குரூப் மேக் a keyword grouping. எதுக்காக keyword grouping அப்படின்னா ஒரு கீவேர்டும் ஒரு மாதிரி வந்து காசு வந்து ஸ்பெண்ட் பண்ணும். அதுல ஹை கீவேர்ட்ஸ் ஒரு விதமா ஸ்பெண்ட் பண்ணும். ரெலவன்சி அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒரு இப்ப ரெண்டு தான் ரன் ஆயிட்டு இருக்கா இல்ல ஒரே அந்த மாதிரி ஒரு கேம்பெயின் தான் டிஃபரண்ட் ஆட் குரூப் செட் பண்ணிட்டே வரீங்க. அது நான் ஸ்ட்ரக்சர் காமிக்கிறேன். ஒரே ஒரு நான் ஸ்ட்ரக்சர் காமிக்கிறேன். ஒரு கேம்பெயின்ல ரெண்டு ஆட் குரூப் இருக்குது. இப்போ ரெண்டு ஆட் குரூப்ல இதுல தனி கீவேர்ட்ஸ், இதுல தனி கீவேர்ட்ஸ். இப்போ ஒரு ஆட் காப்பி கிரியேட் பண்ணிருக்கோம். இங்க ஆக்சுவலா ரெண்டு ஆட் காப்பி இருக்கணும். இப்போதைக்கு வந்து ஒரு ஆட் காப்பி மட்டும் போட்டிருக்கோம். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர், கேம்பெயினோட ஸ்ட்ரக்சர். இதுதான் லேண்டிங் பேஜ். சில வாட்டி வந்து எல்லா ஹோல் கேம்பெயினுக்கு ஒரே லேண்டிங் பேஜ் இருக்கலாம். நமக்கு டைம் இருக்குது, நம்ம வந்து இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணோம் அப்படி இருந்துட்டே இருக்கோம்னா அப்போ
ஒரு கீவேர்டு ஆட் குரூப்புக்கு ஒரு தனி லேண்டிங் பேஜ் கூட போடுவோம். எது லேண்டிங் பேஜ் செட் ஆகுது, எது நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு அதுலயே செக் பண்ணலாமா சார்? கீவேர்டு ஃபோக்கஸ்டு ரிலவன்சி. இப்போ ஒரு நீங்க கேட்டிருக்கீங்கல்ல, எது பேஸ் பண்ணி நம்ம காசு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஞாபகம் இருக்கா இல்லையா? இது பேஸ் பண்ணி தான் நம்ம காசு கொடுக்க போறோம். நோட் பண்ணிக்கோங்க. குவாலிட்டி ஸ்கோர். நம்ம காசு எப்படி கொடுக்க போறோம்ட்டு ஃபர்ஸ்ட் எடுக்கிறது வந்து குவாலிட்டி ஸ்கோர் நம்ம தான். அது பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து மிச்ச வேல்யூஸ் எல்லாம் வரும். எந்த ஆட் காப்பி எது ஃபர்ஸ்ட் வரும் எது செகண்ட் வரும்னு கேட்டிருக்கீங்களா, அது கூட நான் சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ண வேண்டியது வந்து குவாலிட்டி ஸ்கோர். குவாலிட்டி ஸ்கோர் எதுல இருந்து வருது? யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் ரெலவன்சி. இந்த ரெலவன்சி எதுக்கு ரெலவன்சின்னா, இப்போ ஆட் குரூப் இருக்கா, ஆட் குரூப் கீவேர்ட்ஸ் இருக்கா, அந்த கீவேர்ட்ஸ் பிளஸ் ஆட் காப்பிக்கு அந்த லேண்டிங் பேஜ்க்கு. மறுபடியும் சொல்லுங்க சார். ஆட் குரூப் ரிலவன்சி ஆஃப் கீவேர்ட், ரிலவன்சி டு த கீவேர்ட் அப்படின்னு சொல்றது வந்து இந்த மூணுத்துக்கும் வந்து ரிலவன்சி. கீவேர்ட்ஸ், ஆட் காப்பி அண்ட் லேண்டிங் பேஜ். கீவேர்ட்ஸ், ஆட் காப்பி, லேண்டிங் பேஜ். அது மூணுத்துக்கு ரிலவன்சி இருக்கணும். இப்போ நீங்க ஜேகே, ஓகே, இப்போ உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஜேகேக்கு தானே கொடுக்கணும், வேற ஆளுக்கு கொடுக்கணுமா? ஸோ அந்த கீவேர்டுக்கு மேட்ச் பண்ற மாதிரி தான் டேட் ஆஃப் பர்த் இருக்குமா? உங்களோட பைக்கோட டிஎல்க்கு ஜேகேக்கு தானே. ஸோ அந்த லேண்டிங் பேஜ்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஜேகேக்கு தான் இருக்கணும். கீவேர்ட்ஸ் ஜேகே தான் இருக்கணும். ஆட் காப்பி ஜேகே தான் இருக்கணும். ஸோ எல்லாத்தோட ரெலவன்சி வந்து சேமா இருக்கணும். ஆனா அந்த ஃபோக்கஸ் கீவேர்டு, ரெலவன்சி ஃபோக்கஸ்டு கீவேர்டு என்ன ஃபோக்கஸ் கீவேர்டு? இது இன்ஸ்டிடியூட் கோயம்புத்தூர் தான் அது ஃபோக்கஸ் கீவேர்டு. இது வச்சுதான் நம்ம அந்த ரெலவன்சி வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண போறோம். புரிஞ்சிச்சுல்ல? இல்ல அது இது ரொம்ப நாள் ஆகும். அது இன்னும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல தான் இருக்கீங்க நீங்க. ஓகே, அதனால ஓகேவா? சோ மூணாவது வந்து எக்ஸ்பெக்டட் சிடிஆர். எக்ஸ்பெக்டட் சிடிஆர் வந்து மூணாவது எலிமெண்ட். கூகுள் கேன் டெல் யூ வெதர் யூ வில் கெட் சிடிஆர் ஆர் நாட். அது பேஸ் பண்ணி இந்த மூணு எலிமெண்ட்ஸ் பிளஸ் பண்ணாதான் குவாலிட்டி ஸ்கோர் வரும். இந்த குவாலிட்டி ஸ்கோர் இன்டு மேக்ஸிமம் பிட், இது ரெண்டும் பேஸ் பண்ணி தான் உங்களோட எந்த பொசிஷன்ல உங்களோட ஆட் காப்பி வரும்ட்டு ஒரு டெசிஷன் வருவாங்க. அது கூகுள் தான் செட் பண்ணுவல சார்? ஆமா. மேக்ஸிமம் குவாலிட்டி ஸ்கோர் பிட் வேல்யூ நம்ம தான் போட போறோம். பிட் வேல்யூ நம்ம தான் போட போறோம். நான் டிஸ்ப்ளே இங்க சார் அங்க மேல சர்ச்ல வர அந்த பொசிஷனிங் வந்து கூகுள் பண்ணும். அதுதான் ஆட் ரேங்க் அசைன் பண்றது. ஆனா அந்த ஆட் ரேங்க் வெறும் சிம்பிள் கால்குலேஷன் தான். குவாலிட்டி ஸ்கோர் இன்டு மேக்ஸிமம் பிட் இஸ் ஈக்குவல் டு ஆட் ரேங்க். இப்போ இங்க இந்த சைடுல பாருங்க, 10 into 2 20, 4 into 4 16, 1 into 8 8, 2 into 6 12. அதனால வந்து 20 அப்படின்ட்டு யாருக்கு வந்து ஆட் ரேங்க் 20 வந்துச்சோ அவங்க ஃபர்ஸ்ட் வருவாங்க. 16 நெக்ஸ்ட், 12 வந்து தேர்ட்ல இருக்காங்க, 8 வந்து பெட்டர் லக் நெக்ஸ்ட். இவங்க வந்து ஐதர் பாட்டம் ஆஃப் த பேஜ்ல வருவாங்க இல்லன்னா நெக்ஸ்ட் பேஜ்ல வருவாங்க. ஆனா ஆல்ரெடி என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் சர்ச்சிங் இதுல வந்து பொசிஷனிங் வராது. ஓகே, அந்த பொசிஷன் மிஸ் ஆச்சுனாலும் கூட நமக்கு வந்து கிளிக்ஸ் வரும், கன்வர்ஷன் வருது, கன்வர்ஷன் பர்சன்டேஜ் டிராப் ஆயிட்டு வரும். ஆனா இதுல ரேங்க் வந்து அதிகமா இருந்தா மட்டும்தான், ஆட் ரேங்க் அதிகமா இருந்தாதான் இந்த பொசிஷன் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட்ன்றது நல்ல வாய்ப்பு இருக்கிறது, சான்ஸ் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்கோர் எழுதுக்கோங்க, நெக்ஸ்ட் ஆட் ரேங்க் எழுதுக்கோங்க. இப்போ நான் ஜாஸ்தி காசு கொடுக்குறேன், எனக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன் கொடுக்குறேன்னா கொடுக்காது.
ஜாஸ்தி காசு கொடுக்கறது ரெடி மேக்ஸிமம் பிட்டிங் ஆயிட்டாங்க. இருந்தாலும் குவாலிட்டி ஸ்கோர் வேணும். குவாலிட்டி ஸ்கோர் இருந்தா ரெண்டும் இருந்தாதான் வந்து அது மேட்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தான் ஸ்ட்ராட்டஜி Quality score ஆனா கம்மியா வந்து இருக்கு. குவாலிட்டி ஸ்கோர் இல்லாம இவங்க வந்து 21 ரூபாய்க்கு வந்து அவங்க பிட்டிங் போட்டாங்கன்னா அவங்களுக்கு பொசிஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? காசு வச்சு கூட வேரியேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அதுல நம்ம கொடுக்குற அமௌண்ட்டை பொறுத்து அமௌண்ட் பத்து காம்படிட்டர்ஸ் அந்த ரேஞ்சில் இல்லாம சப்போஸ் குவாலிட்டி ஸ்கோர் அந்த காம்படிட்டர்ஸ் பீட் பண்ற அளவுக்கு நம்மளுடைய மேக்ஸிமம் பிட்டிங் குவாலிட்டி கொண்டு ஸ்கோர் போயிருச்சுன்னா அதிகமா நம்ம போனுச்சு டாப்ல அப்படின்னா போயிடும். கரெக்டா இருக்கும். நம்ம செலவு கம்மி ஆயிடும். குவாலிட்டி ஸ்கோர் அதிகமா குவாலிட்டி போனுச்சுன்னா ஸ்கோர் பிட்டிங் அதிகமாச்சுன்னா கம்மியா நம்ம வந்து கம்மி கொடுத்தாலே போதும். கம்மி கொடுத்தாலே நம்மளுக்கு குவாலிட்டி ஸ்கோர் நல்லா இருக்கு. குவாலிட்டி ஸ்கோர் இருக்கிறதுனால தான் நம்ம கம்மி காசு Maximum கொடுத்தாலும் bidding பரவாயில்ல. பண்ண முடியும். ஓகே ஓகே கீவர்ட் ரெலவன்சி இருக்கணும், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கணும், எக்ஸ்பெக்டட் சிடிஆர் வந்து இருக்கணும். இதோட எல்லா குவாலிட்டி ஸ்கோரையும் நம்ம ஒரு வேல்யூ கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம பிட்டிங் கம்மி பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம குவாலிட்டி ஸ்கோர்ல அடி வாங்குறோம் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் பிட்டிங் போடணும். எதுக்கு? நம்ம டாப்ல வர்றதுக்கு. இந்த குவாலிட்டி ஸ்கோர் Okay. வந்துட்டு நம்மளோட பேஜஸ்ல கால்குலேட் பண்றது தான். நம்ம பண்ற campaign வச்சு. எவ்ரி கீவேர்டுக்கு குவாலிட்டி ஸ்கோர் வரும். எவ்ரி அது நமக்கு கீவேர்டுக்கு டிஸ்ப்ளே ஆகும்ல சார்? கேம்பெயின்ல காமிக்கும். கேம்பெயின்ல டிஸ்ப்ளே ஆகும். ஓகே, இப்போ யார் எவ்வளவு காசு கூகுள் கொடுக்கறதுன்ட்டு ஒரு கால்குலேஷன் இருக்குல்ல. எப்போ ஆனாலும் நீங்க எவ்வளவு பில்டிங் போட்டாலும் அந்த சேம் அமௌண்ட் கூகுள் எடுக்காத. இப்போ $2 நான் கொடுக்கறது ரெடியா இருக்கேன், ஆனா $2 நீங்க கொடுக்க தேவையில்லை. அது வந்து இதுதான் ஃபார்முலா, நோட் பண்ணிக்கோங்க. How much to pay to Google? ஒரு கிளிக்கு எவ்வளவு காசு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்கல்ல, ஆமாங்க சார். அதுதான் இது. கரெக்ட். இப்போ ஆட் ரேங்க் எவ்வளவு, உங்கள் பிரைஸ் எப்படி வரும்னா யுவர் த ஆட் ரேங்க் ஆஃப் த பர்சன் பிலோ யூ. இப்போ ஃபர்ஸ்ட் அட்வர்டைசர் வந்து எவ்வளவு பே பண்ணோம்? ஆட் ரேங்க் ஆஃப் பிலோ யூ. பிலோ யூ யாரு? இவங்க அட்வர்டைசர் 2 தானே பிலோ. அவங்களோட வேல்யூ எவ்வளவு? 16. ஸோ 16 divided by what is your quality score? 10. 10 plus 0.01 டாலர் எடுத்துருங்க. நம்மளது இந்தியன் ருபீஸ் வரதுனால 0.01 வரும். இப்போ எவ்வளவு வருது? 16 divided by 10 plus 0.01 is equal to 1.61. புரியுதுங்களா? இப்போ அட்வர்டைசர் 2 எவ்வளவு பே பண்ணோம்? அவன் 12 plus 4 12 divided by 12 divided by 4 plus 0.01. அதனாலதான் வந்து இந்த லாஸ்ட் இருக்கிற அட்வர்டைசர் பாருங்க எவ்வளவு பே பண்றாங்க. 8 divided by 2 divided by 2 plus 0.01. அப்போ $4 பே பண்ண போறாங்க. ஹையஸ்ட் பே பண்றவங்க இவங்க தான். ஸோ இப்போ இந்த அட்வர்டைசர் நமக்கு எப்படி ஐ மீன் இப்போ நம்ம ஒரு கம்பெனிக்கு இது பண்ண போறோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் அட்வர்டைசரா இருக்கணும், செகண்ட் அட்வர்டைசர் யாருன்றது நம்ம இப்போ ரிசர்ச் இது. இது இருக்குது, டூல்ஸ் இருக்குது, அது வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அவங்க எவ்வளவு பண்ணிருக்காங்கன்றது நம்ம லைக் அப்படின்ற மாதிரி அது சொல்றாங்க. காம்படிட்டரோட ஆட் ரேங்க் என்ன, அவங்களுடைய பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு கேக்குறாங்க. பார்க்கலாம். அவங்களோட பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி நம்மளால சொல்ல முடியாது. ஆனா எவ்வளவு பிட் பண்ணிருக்காங்கன்னு இல்ல அதுவும் தெரியாது. அது தெரியாது. ஆனா வந்து ஓவரால்ல நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆக்ஷன் இன்சைட்ஸ் ஒன்று இருக்குது, அதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க நம்மளோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றாங்களா, நம்ம தான் அவங்களோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
ஏன்னா அது இப்ப இந்த ஃபார்ம்ல ஒர்க் அவுட் ஆகும்னா அது மேக்ஸிமம் அது தெரியுற மாதிரி இருக்கும் இல்ல? அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அது டேட்டா கேதரிங்க்கு டைம் எடுக்கும். அது கேதர் பண்ணிச்சேன்னா நமக்கு வந்துடும் சார். என்னடி இது இவ்வளவு நேரம் எழுதுற? அவ்வளவு டீட்டெயில்ல எழுதாதீங்க. வேணும்னா பிபிடி கொடுக்குறேன். இல்ல சார் பிபிடி கேட்கல சார், இப்ப நான் சொல்லும் போதே அது மைண்ட். சரி சரி ஓகேவா? இன்னைக்கு இவ்வளவுதான். இன்னைக்கு இவ்வளவுதான். இது திருப்பி நீங்க பண்ணுங்க. ஸோ பண்ணி பார்த்தா சர்ச் கேம்பெயின் கிரியேட் பண்ணுங்க. எங்க ஸ்டக் ஆகிறீங்களோ என் கேளுங்க. நீ பண்ற சர்வே இதாங்க நான் பண்றேன். இன்னைக்கு பண்ற பாருங்க. நான்